அன்பு தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன். இன்றைய தினம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 84வது அதிகாரமாக உள்ள பேதைமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 833வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். பேதைமை என்பதற்கு அறியாமை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 833வது திருக்குறள் என்னவென்பதை கண்டு தெளிவடைவோம். நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். நாண வேண்டியவற்றுக்கு நாணாது இருத்தல், தேடி பெற வேண்டியவற்றை தேடாமல் இருத்தல், உறவிலிடம் அன்பு காட்டாமல் இருத்தல், இருப்பவற்றை காவாது இருத்தல் ஆகியவை அறியாதவரின் அதாவது முட்டாள்களின் செயலாக இருக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. மீண்டும் பொருள்: நாண வேண்டியவற்றுக்கு நாணாது இருத்தல், தேடி பெற வேண்டியவற்றை தேடாமல் இருத்தல், பிறரிடம் அன்பு காட்டாது இருத்தல் மற்றும் தம்மிடம் இருப்பவற்றை காவாதிருத்தல் இவையெல்லாம் அறியாமை மிகுந்தவரின் செயலாக இருக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றியை பெறுவோம். நன்றி, வணக்கம்.